அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்த்த பாடத்திலிருந்து ஒவ்வொரு எழுத்தும் அதோடைய ஆரம்பம், நடுவு, கடைசி ஆகிய 3 நிலைகளில் அரபு எழுத்துகள் உடைய முழு அட்டவணைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அலிஃப்லேருந்து எழுதுவோம். அலிஃப் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் எழுதக்கூடிய அலிஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே போல் கடைசியில் எழுதக்கூடிய அலிஃபும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பாவுடைய லெட்டர், பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இந்த மாதிரி எழுதுவோம். பா, தாசா, நூன், யா எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். அதே போல் நடுவில் எழுதக்கூடிய பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கடைசியில் நம்ம பா எழுதும் போது அந்த பாவுடைய ஷக்கிலை வந்து முழுமையாக எழுதுவோம். அடுத்து வந்து ஹாவுடைய ஷக்கில் பார்ப்போம். ஹாவுடைய ஷக்கில் ஆரம்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நடுவுலையும் இந்த மாதிரி இருக்கும். கடைசியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாவுடைய ஷக்கிலை வந்து நம்ம முழுமையாக எழுதணும். இப்படி வந்து ஜாயின் ஆச்சுன்னு சொன்னால் முழுமையாக நம்ம வந்துட்டு அந்த ஹாவுடைய ஷக்கில் முழுமையாக எழுதுவோம். அடுத்து வந்து தாலுடைய ஷக்கில் எழுதலாம். தாலுடைய ஷக்கில் வந்துட்டு ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். தால் எதோடையும் சேராது இல்லைங்களா, நார்மலாக இப்படி எழுதிடுவோம். நடுவில் தால் வரும்போது இந்த தாலுடைய ஷக்கில் வந்து இப்படி இருக்கணும். கடைசியிலையும் தாலுடைய ஷக்கில் இப்படியாக தான் இருக்கும். ஓகே. அடுத்து ரா ஆரம்பத்தில் வரும்போதும் சேம். ரா வந்து எதோடையும் சேராது. ரா கடைசியில் வரக்கூடிய ராவும் அதே போல் தான் ரா. அடுத்தபடியாக சீன். சீன் நம்ம எழுதும்போது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சீன், நடுவில் இருக்கக்கூடிய சீன், சீன் கடைசியில் வரும்போது அதே போல் சாத் கவனிங்க. சாத் ஆரம்பத்தில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். நடுவில் சாத் எழுதும்போது இந்த மாதிரி, கடைசியாக நம்ம சாத் எழுதும்போது முழுமையாக அந்த சாதுடைய வடிவத்தை எழுதணும். அடுத்து தா கவனிங்க. நார்மலாக தா வந்துட்டு ஆரம்பத்தில் எழுதும்போது இப்படி எழுதி நம்ம பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்குவோம். அதே போல் நடுவில் வரும்போது தா நம்ம இப்படி சேர்த்து எழுதிட்டு தனியாக வந்து இந்த அலிஃபை இப்படி போடுவோம். கடைசியில் எழுதும் போதும் தா வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தபடியாக இது பெருசாக இருக்கு, ஐன். ஐனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம். நடுவில் எழுதக்கூடிய ஐன் வந்து இப்படி இருக்கும். கடைசியாக எழுதக்கூடிய ஐன் வந்து பார்த்திங்கன்னா
அதே போல் ஃபா லெட்டர். ஃபா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எழுதும்போது இந்த மாதிரி ஃபா நம்ம எழுதுவோம். இந்த பக்கத்து லெட்டரை ஜாயின் பண்ணிக்குவோம். அதே போல் நடுவில் எழுதும்போது ஃபா லெட்டரு நம்ம இப்படி எழுதுவோம். அதே போல் கடைசியில் நம்ம ஃபா எழுதும்போது ஃபாவுடைய வடிவத்தை முழுசாக நம்ம இப்படி கொண்டு வந்துடுவோம். சேம் இதே மாதிரி தான் ஆஃப், இது காஃபுடைய முழுமையான வடிவம். காஃப் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது இப்படி இருக்கும். அதே போல் நடுவில் எழுதும்போது காஃபை நம்ம இப்படி எழுதுவோம். கடைசியில் நம்ம காஃப் எழுதும்போது அதோடைய முழுமையான வடிவத்தை எழுதணும். இப்போ காஃப். அடுத்து வந்து காஃப் லெட்டர். காஃப் லெட்டர் நம்ம எழுதும்போது இப்படி ஆரம்பிப்போம். நடுவில் காஃப் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு இந்த கோடை வந்து மேலே வந்து போடுவோம். கடைசியில் எழுதக்கூடிய காஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதுவோம். அதே போல் லாமுடைய லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாம் ஆரம்பத்தில் வரும்போது இப்படி இருக்கும். நடுவில் வரக்கூடிய லாம் இப்படி இருக்கும். கடைசியில் வரக்கூடிய லாம் வந்து முழுமையாக இருக்கும். அதே போல் மீமுடைய லெட்டர் பாருங்கள். ஆரம்பத்தில் வரக்கூடிய மீம், நடுவில் வரக்கூடிய மீம், அதே போல் கடைசியில் வரக்கூடிய மீம். நூன் வந்து சேம் பா மாதிரி தான். அடுத்த நூன் லெட்டர். நூன், நடுவில் எழுதக்கூடிய நூன். நூன் கடைசியில் வரும்போது அதோடைய முழுமையான வடிவத்தில் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாவ். ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், நடுவில் வந்து கடைசியிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஹா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹா, நடுவில் இருக்கக்கூடிய ஹா, கடைசியில் இருக்கக்கூடிய ஹா. யா, அது நடுவில் இருக்கக்கூடிய யா, கடைசியில் இருக்கக்கூடிய யா. இந்த மாதிரி உங்களுடைய முழு அட்டவணையும் இன்ஷா அல்லாஹ் எழுதி அனுப்பிச்சு விடுங்க.